செஞ்சொல் புனை மாலை சிறந்திடவே பஞ்சக்கர ஆணை பதம் பணிவோம். உலகலாம் உணர்ந்தோதற்கரியவன் நிலவுலாவிய நீர்மலிவேணியன் அழகில் சோதியன் நம்பலத்த ஆடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான். ஸ்ருதி ஸ்மிருதி புராணானாம் ஆலயம் கருணாலயம் நமாமி பகவத்பாத சங்கரம் லோகசங்கரம். அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீ சந்திரசேகரகுரும் பிரணவாமி முதான்மகம். சதாசிவ சமாரம்பாம் சங்கராச்சாரிய மத்தியமாம் அஸ்மத் ஆச்சாரிய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம். அனைவருக்கும் நமஸ்காரம். எல்லாம் வல்ல வைத்தீஸ்வரன் கோயில் செல்வ முத்துக்குமார சுவாமி அவரின் அனுகிரகத்தாலே நடமாடும் தெய்வமாம் நாம் போற்ற வந்தவர் நானிலத்தோடு தவையோகம் கொண்டவர் மகாபெரிவா அவர்களின் கருணையினாலும் இந்த புனிதமான ஸ்தலத்திலே இப்படி ஒரு நன்னாளிலே எப்படிப்பட்ட நன்னாள் என்றால் இன்று நம்ம பெரியவா கோவிலிலே சம்பத்சர உற்சவம் காமேஸ்வரன் காமேஸ்வரி கல்யாணம் நாளை நடக்க இருக்கிறது. பின்பு எல்லாவற்றையும் விட இன்று அற்புதமாக முருகப்பெருமானுக்கு சொர்ண கௌபீனம் வெள்ளி கிரீடம் எல்லாவற்றையும் சாற்றி அழகுக்கு அழகு சேர்த்து அப்படி ஒரு உன்னதமான வைபவத்தை நாம் இன்று கண்டுகளித்தோம். அத்தகைய நன்னாளிலே இந்நாளுக்கு இன்னொரு வேறொரு சிறப்பும் உண்டு. எந்த பெருந்தகையை பற்றி இங்கு நாம் பேச இருக்கிறோமோ அந்த பெருந்தகை அருணகிரிநாதரின் குரு பூஜை நாள் இன்று, ஆனி மூலம் இன்று. அத்தகைய ஒரு நல்ல நாளிலே இப்படி ஒரு பாக்கியம் கிடைத்தது. என்ன தவம் செய்தனே யசோதா என்று சொல்வது போல என்ன தவம் செய்தேன் சுவாமிநாதா என்றுதான் நான் கூறிக்கொள்ள வேண்டும் என்று உறுதி நிற்கின்றேன். எனது தாய் தந்தையரை வணங்கி எனது குருநாதர் பொற்கிழி கவிஞர் மதுரை சோசோமி ஐயா அவரை வணங்கி இந்த சிறிய உரையை துவங்குகின்றேன். திருப்புகழ் என்பது ஒரு கடல். முருகப்பெருமான் அழகிற்கு அழகு. ஏனென்றால் இந்த காலையிலே அத்தனை அழகாக சுவாமிநாத சுவாமிக்கு அபிஷேகம், ஆராதனை, பூஜை, அலங்காரம் எல்லாம் செய்து பக்தர் ஒருவர் பாடினார். அழகென்ற சொல்லிற்கு முருகா என்று மிகவும் அழகாக பாடினார் அவர். அப்படிப்பட்ட முருகரின் அழகை அருணகிரிநாதரின் பெருந்தகையின் ஓர் உத்தமமான ஒரு உன்னதமான ஒரு செய்கையை எனக்கு அளித்திருக்கும் ஒரு மணி நேரத்திலே என்னால் தொட்டு காண்பிக்க முடியாவிட்டாலும் சுட்டி காண்பிக்கவாது நான் முயற்சி செய்கின்றேன். அருணகிரிநாதரை பற்றி பேசுவதற்கு முன்பாக ஓரிரு நிமிடங்கள் ஞானசம்பந்த பெருமானை பற்றி நினைவு கூற வேண்டும். சைவ நெறி இன்று தடை துவங்குகிறது என்றால், வேதம் தடை துவங்குகிறது என்றால் அதற்கு மூல காரணம் வித்திட்டவர் ஞானசம்பந்த பிள்ளையார். சேக்கிழார், தெய்வ சேக்கிழார் பெரிய புராணம் படைத்தவர். அவர் பெரிய புராணத்திலே கிட்டத்தட்ட 4300 பாடல்களோ என்னவோ, அதில் 1200க்கும் மேற்பட்ட பாடல்கள் ஞானசம்பந்த பெருமானை பற்றியது. ஆகையால் தான் சொல்வார்கள், பெரிய புராணத்திலே பிள்ளை பாதி புராணம் பாதி என்று கூறுவார்கள். அந்த சேக்கிழார் பெருமான் பாடுகின்றார், வேதநெறி தழைத்தோங்க மிகு சைவத்துறை விளங்க பூத பரம்பரை பொலிய புனிதவாய் மலர்ந்து அழுத சீதவள வயற்புகழி திருஞான சம்பந்தர் பாதமலர் தலை கொண்டு திருத்தொண்டு பரவுவாம். இதில் கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் என்னவென்றால், மெய்மலர்ந்து அழுவது, புனிதவாய் மலர்ந்து அழுவது. அதென்ன புனிதவாய் மலர்ந்து அழுவது? அழுதால் நன்றாக இருக்குமா? நாம் அழுவதை கண்ணாடிக்கு முன்னாடி நின்று நாம் அழுதால் நம் முகத்தை பார்ப்பதற்கு நமக்கே பிடிக்காது.
அப்படி இருக்கையிலே ஞான சம்பந்தர் மலர்ந்து அழுதார். அது எப்படி சாத்தியம்? நாம் அழுவதெல்லாம் நமக்காக. ஞான சம்பந்தர் பெருமான் அழுவது தமக்காக இல்லை, நமக்காக அழுதார். வேதம் தலை தோங்க அழுதார், சைவத்துறை விளங்குவதற்காக அழுதார். பூத பரம்பரை என்றால் மனித குலம், மனித குலம் தலை தோங்குவதற்காக அழுதார். ஆதலால் தான் அம்மையப்பரை கீழிறங்கி வந்து ஞான சம்பந்த பிள்ளையார் குழந்தைக்கு பாலூட்டி அந்த ஞானப்பால் கொடுத்தனர் என்பது வரலாறு நாம் எல்லோரும் அறிந்த ஒன்று. 15ஆம் நூற்றாண்டிலே அருணகிரிநாதர் திருவண்ணாமலையிலே பிறந்தார். ஆரம்ப கால வாழ்க்கையின் வினையினால் தன் உயிரை தானே மாய்த்துக் கொள்வது என்று உட்பட்டு கோபுர வாசலிலிருந்து கீழே குதிக்க முற்பட்டவரை முருகப்பெருமான் தனது இரு கரங்களால் கைகளால் அபயஹஸ்தத்தால் தாங்கிக் கொண்டு தடுத்து ஆட்கொண்டார். தடுத்து ஆட்கொண்டவுடன் அவரை அருணகிரி, நீ திருப்புகழ் பாடு என்று பணித்தார். அதற்கு அருணகிரிநாதர், முருகா, வேத ஆகமங்கள் எல்லாத்தையும் விட எட்டி இருக்கின்ற என் புகழை பாடுவதற்கு கல்வி அறிவு ஒன்றுமே இல்லாத என்னால் எப்படி சாத்தியமாகும் என்று கேட்கிறார். அதற்கு முருகப்பெருமான் தனது வேலாயுதத்தால் அருணகிரிநாதரின் நாவிலே ஓம்காரம் என்ற பிரணவத்தை எழுதி பாடு என்கிறார். நான் எப்படி பாடுவது, எதை பாடுவது, எதை முன்னெடுத்து பாடுவது, எதை அடியெடுத்து வைத்து பாடுவது என்று யோசித்துக் கொண்டிருக்கையில் முருகப்பெருமானே முத்தி என்று சொல்லி முத்தை தரு என்று அவர் அடியெடுத்துக் கொடுக்கிறார். இதில் அருணகிரிநாதரின் நம்பிக்கையார் பெயரும் முத்தம்மா. முத்தை தருவத்தி திருநகையத்தி கிரகத்தி சரவண முத்தி கொருவித்து குருவரை என போதும் முக்கத்தொருவற்கு சுருதியை முற்பட்டது கற்பி திருவர் 30 முகக்க தமிழர் மொழி பேண 10 தலைதத்த கணிதொடு ஒற்றை இரிமத்தை பொருதொரு பட்டப்பல வட்டத்திரிகி நிறவாக பக்தர் பிரதத்தை கடமைய பச்சை புயல் நிச்சத்தருவொரு பட்சத்தொரு ரட்சித்தருவதும் ஒரு நானே என்று பாடலும். அதில் முத்தை போன்ற அழகாக வெள்ளையான பற்களை உடைய தெய்வ யானையும் தலைவனான முருகப்பெருமானே என்றெல்லாம் கூறிவிட்டு 10 தலை தத்த கடமைய 10 தலையுடைய ராவணனை கொய்து வென்று தலைவனாக விளங்கிய ராமபிரானி என்று கூறி ராமாயணத்தையும் சுட்டிக்காட்டி பக்தருக்கு ரதத்தை கடவிய பச்சை புயல் வெச்சு தருவது. பக்தர் யார்? அர்ஜுனன். அர்ஜுனனுக்கு தேரோட்டியது யார்? கண்ணபெருமான். அப்படி மகாபாரதத்தையும் கொண்டு வந்து இவ்வளவு அழகாக தமிழ் உலகத்திலேயே, ஏன் உலகத்திலேயே என்று சொல்லலாம், இப்படி ஒரு அடுக்குத்தொடர், சொற்றொடர், காலப்பரிமாணம், சங்கத்தமிழ், தாளமெட்டு எல்லாம் ஒருங்கே இணைந்து இருக்கின்ற அபூர்வமான ஒரு படைப்பு இருக்கின்றதா என்றால் அது மிகவும் மிகவும் கடினம் அதை பற்றி தேடுவதற்கு. அத்தகைய பெருமையை வாழ்ந்தது திருப்புகழ். இந்த திருப்புகழுக்கு அருணகிரிநாதருக்கு என்னுடைய ஆசான் கூறுவார், முருகப்பெருமானுக்கு தன்னை பாட வேண்டும், அருணகிரி பாட வேண்டும் என்பதற்காகவே ஒரு மொழியை உண்டாக்க வேண்டும். அதற்காகவே தேனினுடைய தமிழ் மொழியை முருகப்பெருமான் படைத்தான் என்று கூறுவர். அவர் தன்னிச்சையாக பழனி மலையிலே பாடிய பாடல் அழகு தமிழ் திருப்பழனி மலை குகநலங்கலே அருணகிரிக்கென தமிழியலுக்கவனங்களே என்று வரும். அருணகிரி தன்னை தமிழில் பாட வேண்டும் என்பதற்காகவே தமிழ் மொழியை படைத்தான் முருகப்பெருமான் என்று அழகாக பொருள் படும்படி அவர் முருகப்பெருமானிடம் கூறி இறைக்கிறார். தாய்மானார் அருணகிரிநாதரை பற்றி, ஐயா அருணகிரி அப்பா, உனைப்போல் மெய்யாய் ஒரு சொல் விளங்குவார் உண்டோ என்று கேட்கிறார். அந்த அருணகிரிநாதரும் முருகப்பெருமானிடம் வேண்டி
ஞான சம்பந்தரை போல் 16,000 பாடுகள் பாட வேண்டும், பாட்டுக்கள் பாட வேண்டும், எனக்கு அருள் புரிவாயாக என்று வேண்டிக் கொண்டு பாடுகின்றார். எந்த அருணகிரிநாதர் இது இணை இல்லாதவரோ அந்த அருணகிரிநாதர் ஞான சம்பந்தரை போல் எனக்கு பாடல் பாட ஒரு அனுகிரகம் கொடுக்கிறதா என்று பாடுகிறார். ஏனென்றால் ஞான சம்பந்த பெருமான் முருகப்பெருமானின் அம்சம். அவர்தான் முருகப்பெருமான் என்று பல திருப்புகளிலே பாடியிருக்கிறார் அருணகிரிநாதர். அந்த பாடல் கைலைமலை திருப்புகளிலே புவியதில் பிரபுவாங்க புகழியில் வித்தகர் போல அமிர்தகளில் துணை பாட அடிமை தனக்கு அருள்வாயே என்று கூறுகிறார். புவியதில் பிரபுவான இந்த உலகத்திலேயே தலைவனாக விளங்கிய புகழியில் வித்தகர் போல, புகழி என்றால் சீர்காழி என்று அர்த்தம். அதற்கு வேறொரு அர்த்தமும் கூறுவார்கள். உலகமே அழிந்தாலும் தேவர்கள் எல்லாம் புகலிடம் கொள்வது சீர்காழி, அதற்காகத்தான் அதற்கு பேர் புகழி என்று வந்தது என்று. புகழியில் வித்தகர் போல, சீர்காழியில் பிறந்த ஞான சம்பந்தரை போல அமிர்தகளில் பாட அடிமை தனக்கு அருள்வாயே என்று வேண்டுகிறார். ஞான சம்பந்த பெருமான் 16,000 பாடல்களுக்கு மேல் பாடியுள்ளவர். அருணகிரிநாதரும் வேண்டிக் கொண்டதால் முருகப்பெருமான் உடனே அவருக்கு அருள் புரிந்து அருணகிரிநாதரும் 16,000 பாடல்களுக்கு மேல் பாடியிருக்கிறார். நாம் கொடுத்து வைத்தது எவ்வளவு? 1310 திருப்புகளே 16,000. மீதியெல்லாம் நெருப்புக்கும் கரையானுக்கும் இரையாயின. தமிழ் பெருமையை யார் எறிவர் என்று கூறினால் நெருப்பும் கரையானும் நன்கு அறியும் என்று பலதாக பேசப்படுவது உண்டு. 1310 திருப்புகளாவது நமக்கு கிடைத்ததே என்பதற்கு வடுக்கப்பட்ட சுப்பிரமணிய பிள்ளை அவர் ஊராக சென்று தேடி தேடி திருப்புகளை தொகுத்து அவரது குமார் செங்கல்வராய பிள்ளை திருப்புகளுக்கு உரை எழுதி பிரபலப்படுத்தினர். பிற்காலத்திலே மதுரை திருப்புகள் சுவாமி ஐயர், கிருபானந்த வாரியார், திருமதி கிருபானந்த வாரியார் சுவாமிகள் அவர்கள் எல்லாம் பாடல் வடிவமாக பாடி திருப்புகளின் புகழை திக்கெல்லாம் யூனிவர்சல் இன்டர்நேஷனல் என்று எப்படி வேணாலும் எடுத்துக்கொள்ளலாம், திக்கெல்லாம் பரவினர். பின்பு இந்த ஆகையால் நாம் அவர்கள் எல்லோருக்கும் நாம் மிகவும் கடமைப்பட்டிருக்கிறோம். அருணகிரிநாதருக்கு அருணகிரி என்ற பெயரே முருகப்பெருமான் தான் கொடுத்தார். தன்னுடைய அப்பா சிவபெருமான் செய்தது போல மகனும் அவ்வாறே செய்து காட்டியிருக்கிறார். மருள் நீங்கியாருக்கு திருநாவுக்கரசர் என்ற பெயர் சூட்டியது சிவபெருமான். நம்பியூராருக்கு சுந்தரமூர்த்தி சுவாமி என்ற பெயர் சூட்டியது சிவபெருமான். அத்தனையும் சிவபெருமான் செய்தது போல முருகப்பெருமான் தான் தனக்கு அருணகிரிநாதர் என்று பெயர் கொடுத்தார் என்பதற்கு சான்றாக நான் கூறினால் அது எப்படி உண்மையாகும்? நான் பார்த்திருக்கிறேனா? இல்லை. அருணகிரிநாதரே அவரின் திருப்புகளில் கூறுகிறார். இது பெரிய மடம் திருப்புகளில் ஆறுமுகம் எனும் அத்தனையே போற்றி, அகிலதலம் ஓடி வரும் நித்தனே போற்றி, அருணகிரிநாதா எனும் அப்பனே போற்றி என்று கூறுகிறார். என்னை அவன் ஆறுமுக சுவாமி என்ற பெயர் வைத்துக் கொண்டு உலகத்திற்கு கதாநாயகனாக, நாயகனாக, மூலனாக விளங்கும் முருகப்பெருமானே, எல்லா உலகிலும் ஓடி ஓடி வந்து உலகத்தையே சுற்றிவிட்டு வந்து வித்தகனாக இருக்கும் முருகப்பெருமானே, என்னை அருணகிரிநாதா என்று கூப்பிட்டிருக்கிறாய், எனக்கு கூப்பிட்டவனே போற்றி போற்றி என்று அற்புதமாக பாடுகிறார். முருகனை தவிர வேறு தெய்வங்களை இல்லாமல் முருகனை மட்டுமே முன்னிறுத்தி பாடக்கூடிய பக்தி பெற்றவர் அருணகிரிநாதர். அவருக்கு எல்லாம் முருகன் தான். முருகன் அவரின் கால்களை பிடித்துக் கொண்டால் சகல செல்வ யோகமிக்க பெருவாழ்வு எல்லாம் கிடைக்கும் என்று உறுதியாக நம்பி அப்படியே எப்படி ஒரு காலத்தில் இருந்தாரோ அவர் தலைவிதியையே மாற்றி பெருந்தகையான ஒரு நிலைக்கு கொண்டு சென்றார் முருகப்பெருமான். இந்த ஒரு
பாடலை பாடுங்கள். இந்த பாடல் முருகன் தான் எல்லாமே அப்படின்னு எல்லாருக்கும் ஒரு ஃபேவரட்டிசம்னு ஒன்று இருக்கும். ஒரு ஆப்பிள் பிடிக்கும்னா இன்னொருத்தருக்கு ஆரஞ்சு பிடிக்கும். அருணகிரிநாதருக்கு பிடிச்சதெல்லாம் முருகப்பெருமான் தான். முருகரை தவிர வேறு எதுவுமே தெரியாது. முருகரோட காலை பிடிக்கிட்டா போதும் எல்லாமே கிடைச்சிருந்தது. அசைக்க முடியாத அன்ஷேக்கபிள் ஃபெய்த். இதைத்தான் பகவான் பாரதத்திலும் சொல்கின்றார். சர்வதர்மான் பரித்யஜ்ய மாமேகம் சரணம் ரஜ அஹம் த்வாம் சர்வபாபேப்யோ மோக்ஷயிஷ்யாமி மா சுதா. எல்லாவற்றையும் துறந்துவிட்டு என் கால்களையே பிடித்துக்கொள். உனது எல்லா பாவங்களிலிருந்தும் நான் உன்னை நீக்கி உனக்கு நான் மோட்சத்தை அளிக்கிறேன் என்று பொருள். அதே போல இந்த பாடல்களை பார்த்தா அகரமுமாகி அதிபமுமாகி அதிகமுமாகி அகமாகி அயனனவாகி அதிகனவாகி அகனனவாகி அவர்மேலாய் இகரமுமாகி எவைகளுமாகி இனிமையுமாகி வருவோனே இது நிலமீதில் எளியனும் வாட எனக்கு முன்போடி வரவேணும். மகபதியாகி மதுகும்பலாரி மகிழ்களை கூறும் வடிவோனே பனமுடை வேடன் அருளிய பூஜை மகிழ்கடி காமம் உடையோனே ஜககண ஜேகுத குதி வித்தோதி திவியன ஆடு மகிழோனே திருமதி பால பழமுதிர்ச்சோலை மலை திசை வேகும் பெருமாளே. No prices for guessing. இது எந்த திருப்புகள் என்று பழமுதிர்ச்சோலை திருப்புகள். அதில் அர்த்தத்தை பாருங்கள். அன்ஷேக்கபிள் ஃபெய்த் அண்ட் கன்விக்ஷன் தான் இதுதான். அகரமுமாகி அகரம் என்று எழுத்தாகிய எல்லாவற்றிற்கும் உலகத்திற்கே முதல்வனாக விளங்கும் முருகப்பெருமானே. அதிபருமாகி இவ்வுலகத்திற்கே தலைவனாக நீ விளங்குகின்றாய். அதிகமுமாகி எங்கும் நீக்கமர நிறைந்திருந்து பிரம்மாண்டமான உலகத்திலே பிரம்மாண்டமாக நீ அவதரித்திருக்கிறாய். அகமாகி அப்படி இருந்தும் நீ என்னுடைய உள்ளத்திலே புகுந்து அகம் பிரம்மாஸ்மி என்ற கோப்பை எனக்கு காட்டிக் கொடுத்திருக்கிறார். அடுத்த 2 வரிகள் தான் ஐசிங் ஆன் த கேக் என்று ஆங்கிலத்திலே சொல்ல வேண்டும். அயனனவாதி, அயன் என்றால் பிரம்மாவை குறிக்கும். அயனனவாதி நீ பிரம்மாவாகவும் இருக்கிறாய். அரியனவாதி விஷ்ணுவாகவும் இருக்கிறாய். அரணனவாதி சிவனாகவும் இருக்கிறாய். அது சொல்லிவிட்டு அவருக்கு திருப்தி வருவதில்லை. ஏனென்றால் அவருக்கு முருகப்பெருமான் தான் எல்லாமே. அயனனவாதி அரியனவாதி அனந்தனவாதி அவர் மேலாய் இருப்பினும் அவர்கள் மூவருக்கும் நீ மேலாகத்தான் இருக்கிறாய் என்று தன்னுடைய ஸ்டாண்ட் ஆஃப் குவாலிட்டி முருகப்பெருமான் 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 என்று மிக 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 அழகாக அவர் இருக்கிறார். இந்த அதே போல அருள்கிரி என்ற பெயர் அவருக்கு எல்லாமே முருகப்பெருமான் தானே. கனக சபையில் ஆடும் நடராஜர் கூட எனது முருகப்பெருமான் தான் என்று அருள்கிரிநாதர் பாடுகிறார். இந்த பாடல் கனகசபை மேவும் எனது குருநாத கருணை முருகேசர் பெருமானை பொன்னம்பலமாகிய சிதம்பரத்தில் நடனமாடுகின்ற பெருமானை எனது முருகப் பெருமாள் தான் என்று அவர் பாடுகிறார். முருகரை இப்படி ஒரு ஆராதனை செந்தமிழிலே பைந்தமிழிலே விதவிதமான மாலைகள் மூலம் பூக்களின் மூலம் மாலைகளை கொடுத்து முருகனுக்கு இப்படி ஒரு அழகு பார்த்திருப்பாரா என்பது உலகத்தில் எவ்வளவு தேடினாலும் கிடைக்காது, சந்தேகமே. இதில் மாற்று கருத்துக்கு வேறு இடமே இல்லை. இப்பொழுது அருணகிரிநாதர் முருகனையே பாடியிருக்கிறார். அவர் பாடிய தேனும் இனிதான திருவாசகத்தை தேன் என்று சொல்வார்கள். திருப்புகழ் அமுது. அந்த தேனுமதை பருக 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 நமக்கு பொதுவாகவே தேனையோ அமுதையோ பருகினால் திகட்டும். அது திகட்டாமல் இருப்பதற்கு என்ன செய்வது? எக்கனாமிக்ஸில் ஒன்று சொல்வதொன்று பொருளாதாரத்தில் லா ஆஃப் டிமினிஷிங் மார்ஜினல் யூட்டிலிட்டி என்பார்கள். ஒன்றை மேன்மேலும் மிகவும் பசிக்கிறது எனக்கு, ஒரு பண்டத்தை கொடுக்கிறார்கள், நான் சாப்பிடுகிறேன், திடுகிடு என்று சாப்பிடுகிறேன். பிறகு இன்னொரு பண்டம் கொடுக்கிறார்கள், அதையும் சாப்பிட்டு விடுவேன்.
3, 4, 5 வந்தவுடன் போரும் இனி வேண்டவே வேண்டாம் என்று கூறிவிடுவேன். ஆனால் இறையருளும் இறைவனை நோக்கி நாம் செலுத்துகின்ற பக்தியும் அந்த பக்தியினால் கிடைக்கக்கூடிய நமக்கு உண்டாகும் ஒரு உத்வேகமும் ஒரு புலகாங்கிதமும் தின்ன கெட்டாதது என்று கூறுவது போல த மோர் த பெட்டர் த மோர் த மெரியர் என்று ஆங்கிலத்திலே கூற வேண்டும். அதற்கு வள்ளலார் பாடுகிறார், வான் கலந்த மாணிக்க வாசகன் என் வாசகத்தை நான் கலந்து பாடுங்கால் நற்கருப்பஞ்சாற்றினிலே தேன் கலந்து பால் கலந்து செடுங்கனி தீஞ்சுவை கலந்து என் ஊன் கலந்து உயிர் கலந்து உவட்டாமல் இனிப்பது. மாணிக்க வாசகரின் பெருமை பற்றி கூறும் பொழுது வான் கலந்த மாணிக்க வாசகர் எங்கும் நீக்க வர உன் புகழ் பரவி இருக்கிறதே மணிவாசகர் பெருமானே, உன் வாசகத்தை நான் கலந்து பாடுங்கால் நற்கருப்பஞ்சாற்றினிலே அவ கரும்பு சாற்றில தேன் கலந்து பால் கலந்து செருங்கனி தீஞ்சுவை கலந்து இத்தனை கலந்தால் அதை சாப்பிட்டுக் கொண்டே இருந்தால் அது திகட்டாமல் வேறு என்ன செய்யும்? ஆனால் திகட்டாமல் இருப்பதற்கு ஒரு வழியையும் அவர் கூறுகிறார். ஊன் கலந்து உயிர் கலந்து உவட்டாமல் இனிப்பதில்லை. ஊன் கலந்து என்றால் என் உடம்பையே அதில் கலப்பது. உயிர் கலந்து என்றால் அந்த உடம்புக்குள் இருக்கின்ற ஆன்மாவையும் சேர்த்து நாம் கலக்குவது. எப்பொழுது நாம் தெய்வ பணியில் ஈடுபடுகிறோமோ அப்போ மைண்ட், சோல் அண்ட் ஹார்ட் என்று ஆங்கிலத்திலே கூறுவார்கள். நம்மையே அந்த பணியிலே அர்ப்பணித்து விட்டால் அது நமக்கு என்றும் திரட்டாத இன்பத்தை கொடுத்து கொண்டே இருக்கும். இட் வில் நெவர் ஸ்டாப் என்று ஒரு பொருள் அர்த்தம். நாம் இந்த கோவிலையே எடுத்துக்கொண்டால் நமக்கெல்லாம் கைலாசம், காஞ்சிபுரம், நியூஜெர்சி, மகாபலிபுரம், மணிமண்டபம். நாங்கள் வர்ஜீனியாவில் இருக்கிறோம், எல்லோரும் வெவ்வேறு மாநிலத்தில் இருக்கிறார்கள். நமக்கென்று ஒரு மகாபெரிவா கோவில் என்று வருமா என்று எண்ணி இருக்கலாம், எண்ணி இல்லாமலும் இருந்திருக்கலாம். அப்படி இருக்கையிலே தெய்வ சங்கல்பம் என்னவென்றால் மகாபெரிவா மனிதனை கருவையாக்கி தனக்கு என்ன வேண்டுமோ அதை சாதித்துக் கொண்டு விட்டார். பிளெமிங்டன் என்ற ஊரிலே இவ்வளவு பிரம்மாண்டமாக, இவ்வளவு நேர்த்தியாக நமக்கு காஞ்சிபுரம் நினைத்தால் போக முடியுமா? போக முடியாது. ஆனால் காஞ்சிபுரம் நமக்கு பிளெமிங்டன் என்று ஆகிவிட்டபடியால் எப்பொழுது வேண்டுமானாலும் அடுத்தபடியே நாம் காஞ்சிபுரத்துக்கு வந்து அந்த காஞ்சி பரமாச்சாரியார் எல்லாவற்றையும் நாம் தரிசனம் செய்யக்கூடிய ஒரு மிகப்பெரும் பாக்கியம் கிடைத்தது. இதில் என்ன சொல்ல வருகிறேன் என்றால், அது எப்படி சாத்தியமாயிற்று? சூரி அவர்கள் எல்லோரையும் போல இந்த பணியிலே ஈடுபட்ட அனைத்து பக்த கோடிகளின் ஊன் கலந்து உயிர் கலந்து அந்த பணி துவங்கி நேர்த்தியாக செயல்பட்டதால் இது சாத்தியமாயிற்று. இல்லை என்றால் கண்டிப்பாக முடிந்திருக்கக்கூடிய. இதுதான் மகாபெரிவா நமக்கு கற்றுக் கொடுப்பது. அருணகிரிநாதரும் கற்றுக் கொடுப்பது, வள்ளலார் சுவாமிகளும் கற்றுக் கொடுப்பது. இந்த சொல்லுவது சுலபம், ஆனால் செய்வது மிகவும் கடினம். ஆண்டவனை திருப்புகழ் படித்தால் நமக்கு என்னவெல்லாம் கிடைக்கும். மானிட ஜென்மம் எடுத்தாலே நாம் எல்லோரும் கேட்பதே அதுதான். நான் இது ஒரு காரியம் பண்றேன், எனக்கு அதனால என்ன கிடைக்கும் தான் நாம் எல்லாரும் பார்ப்போம். நோபடி இஸ் an exception. எக்ஸெப்ஷன்னா நான் உண்மையிலே போய் சொல்றேன். ஆனால் அதை பிராக்டிஸ் மேக்ஸ் a man perfect என்று சொல்வார்கள். அதற்கு என்ன என்றால் மற்றொரு இது ஜபம், தபம், தியானம் என்று உட்காரும் பொழுது நமக்கு கான்சன்ட்ரேஷன் என்று சொல்வார்கள். அந்த ஜபத்திலேயே ஆழ்ந்துவிட முடிகிறதா? முடியாது. எப்பேற்பட்ட மனிதரானாலும் கண்ணை மூடிக்கொண்டு தியானத்தில் உட்காரும் போதுதான் லைட்டை போட்டோமா, ஸ்விட்ச் அணைச்சோமா, பால் அணைச்சோமான்னு கண்டிப்பாக ஞாபகம் வரும் அனைவருக்கும். இதில் எவரும் இதில் விதிவிலக்கல்ல. ஆனால் பிராக்டிஸ் மேக்ஸ் a man perfect என்று சொல்வது போல அதிலேயே ஊறி 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 மீண்டும் ஊன் கலந்து உயிர் கலந்து நாம் அதை முயற்சித்தால் கண்டிப்பாக அந்த உன்னதமான நிலையை அடையலாம். அருணகிரிநாதன் திருப்பதிக்கு வருவோம்.
சரண கமலாலயத்தை அரை நிமிஷ நேரமட்டில் தவமுனை தியானம் வைக்க அறியாத ஜனக சதமூட மட்டி பவதினேலே ஜனித்த கவியமணியால் மயக்கும் உண்வேனோ கருணி புரியாதிருப்பதென குறுகி மேலே செப்பு கைலை மலைநாத பெற்ற குமரோனே கடகு புய மீதி ரத்ன மணியணி பொன்மாலை செச்சை அமிழ்மனமா கடப்ப மணிபோதே தருணமிதையாமி குத்த கணமதுரு நீசமுத்திய சகல செல்வ யோகமிக்க பெருவாழ்வு தகமை சித ஞான முக்தி பரகதியும் நீ கொடுத்து உதவி புரிய வேணும் நீத்த வடிவேலாம் அதிசயமநேகமுற்ற பழனிமலை நீ துதித்த கடக திருவேரகத்தின் குருவோதே இந்த பாடலிலே சரண கமலாலயத்தை அரை நிமிஷ நேர மட்டில் உனது சரண கமலாலயத்தை அரை நிமிடம் கூட என்னால் தியானிக்க முடியவில்லை என்று அவர் உண்மையை ஒப்புக்கொண்டு பிறகு தன்னை எப்படியெல்லாம் திட்டிக் கொள்கிறார் பாருங்கள். ஜடம் கசடம் மூடம் மட்டி ஜடகசட மூட மட்டி பகவியின் மேலே நடித்து தனியன் விடியால் மயக்கும் ஒரு வேணும். அதற்கத்த வார்த்தை கண்ணை புரியாதிருப்பதென குறை வேலை செப்பு. இந்த தருணத்திலே நான் உன்னிடம் அன்றாடு நின்று கொண்டிருக்கும் பொழுது என் மேல் கருணை புரியாததற்கு உண்டான காரணத்தை கூறு என்கிறார். சற்று இந்த இடத்திலே நின்று சத்குரு தியாகராஜ சுவாமி அவர்களின் இந்தோளராக மனசுலோனிமா அதற்கு செல்வோம். கனிகரம்புதோ ஈவேலன கரமுபட்டு தியாகராஜு வினுத ராமா, நான் உன்னை மன்றாடி கேட்டுக்கொண்டேன், பூஜித்தேன், எனக்கு நீ வந்து உதவினாய். இப்பொழுது நான் உன்னை எண்ணி கதறிக் கொண்டிருக்கும் பொழுது நீ வராவிட்டால் கரணுபட்டு என் கரத்தினை பிடித்து என்னை காப்பாற்றாவிட்டால் எனக்கு வேறு என்ன கதி என்று கூறுகிறார். அதை நான் விவரம் கூறுகிறார். கண்ணை புரியாதிருப்பதென குறை இவ்வேளை செப்பு. Tell me right now at this appropriate and propitious moment என்று அருணகிரிநாதர் கூறியதே தியாகராஜ சுவாமி கூறுகிறார் சொல்லலாம். Great men are indeed many. They all think the same. அந்தந்த கால பரிமாணங்களுக்கு ஏற்பார் போல, காலத்திற்கு ஏற்காற்றார் போல அவரவர்கள் பாணியிலே இந்த inimitable ஸ்டைல் நமக்கு அழகாக வெரைட்டி இஸ் தி ஸ்பைஸ் ஆஃப் லைஃப் என்பார். அப்படி அழகாக சொல்லிட்டு நமக்கு சாப்பிடுவதற்கு மாம்பழம் ஒன்றுதான் இருந்தால் எத்தனை நாள் சாப்பிடுவோம்? மாம்பழம், ஆப்பிள், பைனாப்பிள் என்று வகை வகையாக இருந்தால் தினமும் ஒன்று ருசித்துக் கொண்டே இருப்போம். அந்த மாதிரி தான் பெருந்தகைகள் எல்லாம் அவரவர்கள் பாணியிலே நமக்கு அவ்வளவு அழகாக நமக்கு கொடுத்தது. They have made it so much easier for us. இந்த பாடலுடன் நான் சொன்னேன், ஆண்டவனை அடைவதற்கு அசார பக்தி வேண்டும் என்று. அந்த பக்தி உண்மையா அல்லது சரண கமலாலயத்தை அரை நிமிஷ நேரத்தில் என்னால் தியானிக்க முடியவில்லை என்று சொல்வதற்கு நான் உண்மையாக கடவுளிடம் சரணடைந்து விட்டேன் என்று கூறினால் அது அவ்வளவு சுலபம் அல்ல. நேர்த்தியான முயற்சி, உட்கலந்து உயிர் கலந்து இருந்து கொண்டே இருக்க வேண்டும். மாணிக்கவாசக பெருமான், யானே பொய் என் நெஞ்சும் பொய் என் அன்பும் பொய், ஆனால் வினையேன் அழுதால் உன்னை பெறலாமே, தேனே அமுதே கரும்பின் தெளிவே தித்திக்கும் மானே, அருளாய் அடியேன் உடை வந்து உருமாறே என்று பாடுகிறார். யானே பொய், நான் உன்னிடம் அன்பு வைத்திருக்கிறேன் என்பது நான் ஒரு நடிகன், அது பொய். என் அன்பும் பொய், உன்னையே நேசிக்கின்றேன் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறேனே அந்த அன்பும் பொய். என் நெஞ்சும் பொய், எப்பொழுதும் என் உள்ளத்துக்குள்ளேயே நீதான் இருக்கின்றாய் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறேனே அதுவும் பொய். ஆனால் வினையேன் அழுதால் உன்னை பெறலாமே, என் விதியின் காரணமாக உன்னை பார்த்து அழுதால் நான் ஒருவேளை உன்னை அடைய முடியுமா? இது சாத்தியமா? உண்மையாக அழுகையாக இருந்தால் அது கண்டிப்பாக சாத்தியம். என்ன பொருள் என்றால், நம்முடைய தலைவிதி இப்படி அப்படி என்று இருந்தாலும் இன்னது என்று விதித்திருந்தாலும் அதை அனுபவித்து அதை தாங்கும் அளவிற்கு நமக்கு சக்தியை கொடுத்து, ஆனால் வினையே அழுதால் உன்னை பெறலாம், மனம் விட்டு அழுதால் கண்டிப்பாக ஆண்டவனை போய் அடையலாம். இதில் இன்னும் ஒன்று, நான் திருமந்திரம் எனக்கு தீர்க்கு மேலானது. அதில் சொல்கிறார், அஞ்சும் அடக்கு அடக்கு என்பது அதில்லை, அஞ்சும் அடக்கும் அமரரும் அங்கில்லை.
அஞ்சும் அடக்கில் அச்சேதனமாம் என்று இட்டு அஞ்சும் அடக்கா அறிவு அறிந்தேன். மீண்டும் மீண்டும் சரண கமலாலயத்தை அரை நிமிஷ நேர மட்டில் அதற்குத்தான் வருகிறேன். அஞ்சும் அடக்கு ஐம்பொறிகள். இப்ப யாரையும் 3 சங்கிலினால கட்டினான், நாயை 1 சங்கிலினால, நம்மளை எல்லாம் 5 சங்கிலியில கட்டிட்டான் 5 புலன்களை வைத்து. அந்த 5 புலனையும் அடக்கு அடக்கு அடக்குன்னு சொல்றது அறிவே இல்லை. அஞ்சும் அடக்கு அடக்கு என்ற அறிதல். அதற்கு மேல் இருக்கிறவரை அஞ்சும் அடக்கும் அமரரும் அங்கில்லை. தேவலோகத்தில் கூட இந்த 5 புலன்களை அடக்குவது யாரும் இல்லை. எனக்கு இந்த தருணத்திலே என்ன தோன்றுகிறது என்றால், ஜெகத்குருவான் மகாபெரிவாலை அதை மானிட ஜென்மம் எடுத்த நமக்கு புரிய வைப்பதற்காகத்தான் அந்த கீரை விளையாட்டை விளையாடினாரோ என்று எனக்கு தோன்றுகிறது. அவர் பரம்பொருள், சர்வஞானி. நேற்று இன்று நாளை என்ன நடக்கப் போகிறது என்பது முற்றும் அறிந்தவர். அப்படி இருக்கையிலே நாம் மானிட ஜென்மம் எடுத்த நமக்கு சொல்கின்ற வகையில் சொன்னால்தான் புரியும் என்பதற்காகவே அந்த கீரை விளையாட்டை விளையாடி அது என்னவென்று சொல்ல வேண்டாம், உங்கள் எல்லோருக்கும் தெரியும். மகாபெரிவா கீரையில் ஒரு நாள் ஆசைப்பட்டு மீண்டும் மீண்டும் அதையே பண்ண வைத்து அதற்கு தான் என்ன பிராயச்சித்தம் செய்து நேர்த்தி செய்தார் என்பதை கேட்டால் கண்களிலிருந்து கண்ணீர் வராது, ரத்தம் தான் வரும். நம்ம மாநில நிறுவனங்களுக்கு புரிவதற்காகத்தான் இப்படி ஒரு மாயாஜாலத்தை செய்தார் என்று நினைக்க தோன்றுகிறது. அது அப்படியே இருக்கிறது. அஞ்சும் அடக்கும் அமரரும் அங்கில்லை என்று அஞ்சும் அடக்கில் அச்சேதனமான அச்சேதனமான அற்புதமான சமஸ்கிருத வார்த்தை. திருமூலர் பாடுகின்ற தமிழிலே சமஸ்கிருதம் எங்கு வந்திருந்தது? 2க்கும் வித்தியாசமே இல்லை என்பது சான்றோர்கள் கூறியது. அவருக்கு பின்னால் நாம் தான் அதை நாம் பிரித்து பார்த்தோம். அது இருக்கிறது. அஞ்சும் அடக்கில் அச்சேதனமாம் என்று. அச்சேதனம் என்றால் அசையாத, கட்டமாக அசையாமல் இருக்கிறது. அச்சேதனமாம் என்று இருக்கு. அதற்கு பிறகு அடக்க முடியாது. அஞ்சும் அடக்கிறது மேலோகத்துல கூட யாரும் கிடையாது. அப்படி அடக்கினா நீ கட்டையை விட மோசமானவன், அசைவே மாட்ட. ஜாம்பி என்பார்கள், அப்படி ஆகிவிடுவார். ஆனால் அஞ்சும் அடக்கா அறிவு அறிந்தேனே என்று முடிக்கிறார். அஞ்சும் அடக்கா என்றால் 5 புலன்களை என்னால் கட்டுப்படுத்தவே முடியாது. மாநில ஜென்மத்தை எவரானாலும் அது கட்டுப்படுத்த முடியாது. ஆனால் அதை கட்டுப்படுத்த முடியாவிட்டாலும் ஆண்டவன் பால் செலுத்தினால் நான் கடை தேர்வதற்கு உண்டான ஒரு மகத்தான வழி பிறக்கும் என்பதை மிக அழகாகவும் நேர்த்தியாகவும் ரத்தின சுருக்கமாகவும் காட்டினவர் திருமூலர். ஆகையால் தான் அருணகிரிநாதர் அரை நிமிஷ நேரமட்டில் என்று கூறினாலும் அதை ஆண்டவன் பாலையே அதை நாம் வளர்த்து 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 கொண்டு விட்டால் கண்டிப்பாக நாம் கடை தேர முடியும் என்பதை அற்புதமாக கூறி காண்பிக்கிறார். இங்கு அதுக்கு மேலும் உதாரணம், சம்பந்த சுவாமியை பற்றி ஆரம்பத்திலே குறிப்பிட்டேன். ஞானசம்பந்தர் மீண்டும் வருகின்றார். நமசிவாய திருப்பதியத்திலே காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார் தம்மை நன்னெறி குய்ப்பது வேதம் 4லும் மெய்ப்பொருளாவது நாதன் நாமம் நமசிவாய. எப்படி ஆண்டவன் நமக்கு கேட்டதெல்லாம் உடனே கொடுக்க மாட்டான். அதற்கு ஒன்று, இப்போ ஒரு ப்ரொஃபஷனல் எக்ஸாம் இருக்கு, படிக்காம போனால் பாஸ் பண்ண முடியுமா? எத்தனை மாதம் அதை படிக்கணும், சிரமப்படணும், சாப்பிட மாட்டோம், தூங்க மாட்டோம். ஏன்னா ஒரே குறிக்கோள் அந்த ப்ரொஃபஷனல் எக்ஸாம் குவாலிஃபை பண்ணி நானும் ஒரு சார்ட்டர் அக்கௌண்டன்ட்டோ என்ஜினியரோ டாக்டரோ ஆகணும். அந்த மாதிரி அதற்கு ஒரு படி இருக்கின்றது. தேர் இஸ் நோ ஷார்ட்கட். காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி, அவர் என்ன சொல்கிறார்? ஆனால் வினையேன் அழுதால் உன்னை பெறலாம். ஞானசம்பந்த சுவாமி கண்ணீர் மல்கி ஓதுவார் தம்மை, கண்கள் பனிக்க இதயம் ஆண்டவன் பாலே சேர்ந்திருந்து நாம் பிரார்த்தித்தோம் என்றால் ஓதுவார் தம்மை நன்னெறி குய்ப்பது வேதம் 4லும் மெய்ப்பொருளாவது நாதன் நாமம் நமசிவாயே நமசிவாயவே என்று எல்லோரும் பெருந்தகைகளும் கூறுவது ஒன்றுதான். நாம் அதை சரியாக புரிந்து கொண்டு நமது ஆற்றலை ஆண்டவன் பால் செலுத்தினால் கண்டிப்பாக நமக்கு கிடைத்தேறுவதற்கு ஒரு வழி கிடைக்கும். வாழ்வு மிகவும் நன்றாக இருக்கும் என்பது திண்ணம். இந்த
திருப்பதியை படித்தால் என்ன கிடைக்கும் என்று பார்க்கும் பொழுது இத்தனை அழகாகவும் நேர்த்தியால் படித்தால் மட்டும்தான் கிடைக்கும். இல்லை என்றால் ஆண்டவன் வந்து எதற்கும் சிலைத்தவனல்ல, நம்மை விட பல மடங்கு அவன் புத்திசாலி. இந்த திருப்புகளிலே சுவாமிகளை திருப்புகள் சினத்தவர் முடிக்கும் பகைத்தவர் குடிக்கும் செகுத்தவர் உயிர்க்கும் சினமாக சிரிப்பவர் தமக்கும் படிப்பவர் தமக்கும் திருப்புகழ் நெருப்பென்று அறிவோம் யாம் யாம் நினைத்ததும் அளிக்கும் மனத்தையும் உருக்கும் நிசிக்கருவருக்கும் பிறவாமல் நெருப்பையும் எரிக்கும் பொறுப்பையும் இடிக்கும் நிறை புகழுரைக்கும் செய்யத்தார தன 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 திமி 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 தகு 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 தண்டன பேரி தடுட்டுடுடுடுடென் நெருத்துடி முழகும் தளத்துடன் நடக்கும் கொடு சூர சூர தினத்தையும் முதல் சங்கரிக்க வதை முற்றும் சிறு தெரி கொளுத்தும் கதிர்வேலா திணைக்கிரி புறப்பெண் கருத்தினில் சுகித்து என் திருத்தணி இருக்கும் பெருமாளே திருத்தணி இருக்கும் பெருமாளே திருத்தணி இருக்கும் பெருமாளே. திருப்புகளுக்கு நெருப்பையே அழிக்கக்கூடிய சக்தி இருக்கின்றது. நெருப்பு தான் அனைவற்றையும் அழிக்கும். ஆனால் திருப்புகளுக்கோ அந்த நெருப்பையுமே அழிக்கக்கூடிய சக்தி இருக்கிறது என்று கூறுகிறார். நினைத்ததை பிடிப்பதற்கு நிசிக்கரு வறுக்கும் பிறவாமல், மீண்டும் ஒரு அன்னை வயிற்றிலே பிறக்காமல் அடுத்த ஜென்மம் என்ற ஒன்று இல்லாமல் எனக்கு பிறவி இல்லாமல் கொடுப்பாயாக என்று பாடுகிறார் அருணகிரிநாதர். அதே பிறவியை அருணகிரிநாதர் எழுகடல் மணலின் அளவின் அதிகம் எழுதிடல் பிறவி அளவாகும். 7 கடல்ல இருக்கிற மணலை கூட எண்ணிடலாம். எங்கேயாவது சாத்தியமா? கண்டிப்பாக கிடையாது. ஆனால் 7 கடலில் இருக்கின்ற மணலை கூட எண்ணிவிடலாம். நான் பிறந்து இறந்து பிறந்து இறந்து என் பிறப்பை எண்ணவே முடியாது என்று கூறுகிறார். பின்பு பிறவாமல் இருப்பதற்கு என்ன செய்ய வேண்டும்? இன்னொரு தாய் வயிற்றிலே உடனே நாம் எப்பொழுது கீழே வைக்கின்றோமோ ஆன்மா உடனே இன்னொரு தாய் வயிற்றிலே போய் சேர்ந்துவிடும். பின்னின்றிருந்து வினைக்கீடாக கொண்டு தன்னின்ற தாளை கரைக்காமல் முன்வைத்து உள்ளின் குடிக்கு ஒரு விளக்கிலா ஆனந்த கண்ணின்ற காட்டை கழிவதற்கான அவரவர்கள் பண்ணுகின்ற வினைக்கு தகுந்த மாதிரி உடம்பு வினை எல்லாம் திருமண திருமணம் பிறவியே வரக்கூடாது என்றால் அதற்கு முன்னான பிரம்ம பிரயத்தனம் செய்து அழுதால் உன்னை பெறலாமே இதையெல்லாம் முயற்சித்து செய்தால் கண்டிப்பாக பிறவி இல்லாமல் இருக்கும் என்று அருணகிரிநாதர் நமக்கு பல திருப்புகளிலே கூறுகிறார். பின்பு இகபர சோப்பாடு நமக்கெல்லாம் என்ன, இங்க என்ன கிடைக்கும், வேலை போனா என்ன கிடைக்கும். இந்த தருணத்திலே எனக்கு நான் படித்தது உண்டு, கூறியதை கேட்டதும் உண்டு. தமிழ் தாத்தா ஊரே சுவாமிநாதர் செம்மொழி என்று ஒன்று இன்று இருக்கிறது என்றால் அதற்கு காரணமே தமிழ் தாத்தா தான். அவரிடம் கேட்டார்களாம் அவருடைய அப்பாவோ தாத்தாவோ, நீ என்ன படிக்கப் போகிறார் என்று. அவர் நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிறார். தாத்தாவோ அப்பாவோ கூறுகிறார்கள், ஆங்கிலம் படி. ஆங்கிலம் படித்தால் என்ன? ஆங்கிலம் படித்தால் இங்கு நன்றாக இருக்கலாம். சமஸ்கிருதம் படி. எதற்கு? சமஸ்கிருதம் படித்தால் வேலை நன்றாக இருக்கலாம். நீ என்ன படிக்கப் போகிறார் என்று கேட்கிறார். தமிழ் தாத்தா அவர்கள் தெரு தெருவாக ஊர் ஊராக பரன்பரனாக தேல்கடி பாம்புக்கடி என்று எதையும் பொருட்படுத்தாமல் நமக்கு பல அரிய தமிழ் நூல்களை கொடுத்தவர் உன்னதமான தமிழ் தாத்தா. அவர் பதில் கூறுகிறார், நான் தமிழ் படிக்கப் போகிறேன் என்கிறார். ஏன் என்று கேட்டவுடன் அவர் சொன்னது, தமிழ் படித்தால் இங்கேயும் நன்றாக இருக்கலாம், வேலையும் நன்றாக இருக்கலாம் என்று கூறினார். பாயிண்ட் என்னென்றால், சமஸ்கிருதம் ஒரு கண், தமிழ் இன்னொரு கண். 2 கண்ணில் எனக்கு எது ஒன்று கேட்டால் என்ன சொல்லுவேன்? 2ம் ஒன்று. அம்மா வேணுமா அப்பா வேணுமா? அம்மா அப்பா இருந்தால் தான் குழந்தையை கொடுக்கும். டெஸ்ட் டியூப் பேபின்னு இருந்தால் கூட 2 பேருக்கு சேர்ந்து ஸ்பெர்ம் எடுத்தால் தான் முடியும், இல்லைன்னா தனியாக பண்ண முடியாது. அந்த கருத்தாக்கா புரியுதுனால் அருணகிரிநாதர் சொல்றார், வசனமிக வேற்று மரபாதே மனதை துயராற்றில் உழலாதே இசை பயில் சதாட்சரம் அதானே இகபர சௌபாகியம் அருள்வாயே